ரிச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேக்குறேன், என் ரிச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில எதனா இருக்குதா? ஒரு கண்டென்ட் போடுறீங்க, போடுற கண்டென்ட் எது உண்மை எது பொய் எது போடணும் எது எல்லாம் கிடையாது. நாங்க ரிச்சுவல் வாரியர்ஸ், நாங்க போடுவோம், என்னன்னா போடுவோம். மேடம், நீங்க ஒரு மேயர் தானே, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவுன்னு இருந்தா எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறது யாரு? நீங்க தானே. ஒரு இடத்துக்கு போனா, இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம்? அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அவ்வளவு மீடியாஸ் இருக்கு, அவங்க முன்னாடி என்னமா இது கொடை பிடிச்சிட்டு நிக்கிற? இப்படி செஞ்சா எப்படிமா? அது யாருக்கு? அமைச்சருக்கு கொடை பிடிக்க. அவருக்கு தெரியாத கொடை பிடிக்க? நீங்க தான் பிடிக்கணுமா? இதோ பின்னாடி இருக்கிற கருப்பு சோப்பு கலர்ல ஒரு கொடையை பிடிச்ச ஒரு தம்பி, அந்த கொடைக்கார தம்பி அவருக்கு கொடை பிடிக்க மாட்டாரா? சாரி அண்ணன், கொடைக்கார அண்ணன் அவருக்கு பிடிக்க மாட்டாரா? நீ தான் பிடிக்கணுமாமா? என்னம்மா இது அநியாயமா இருக்கம்மா. ஒரு மேயருக்கு உண்டான மரியாதையே எல்லாம் போச்சம்மா அப்படின்னு நாங்க கேட்டோம். மக்களே, இதுக்கு ரிச்சுவல் வாரியர்ஸ் குறை சொல்றாங்க. என்ன கொடு பாருங்க, அது என்னம்மா இப்படி கார்ல பறந்துகிட்டு போற? ஒரு மேயர் பண்ற வேலையம்மா இது? புரோட்டோகால்ல எங்கம்மா எழுதிருக்கு மேயர் இப்படி பறந்து போலான்னு? ஐயோ, மானக்கேடா இருக்கு கடவுளே, இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க கேட்டோங்க. அதுக்கும் எங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட பாவி, இங்க பாரு, இங்க பாரு, இப்படியா சால்வை போடுவாங்க? ஒரு மேயருக்கு ஒரு எம்எல்ஏ எப்படி சால்வை போடாரு? நீங்க சொல்லுங்க. நாங்க சொல்றது தப்புதான்ப்பா, நீங்க சொல்லுங்க. ஒரு இடத்துல நிக்க வச்சு மரியாதையா அந்த சால்வையை விரிச்சு போடுவாங்க. அது மரியாதையை நிமித்தம் வாங்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கிடுவாங்க கையில. இதைத்தானே எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது? அப்படியே திரும்பிக்கிறாங்க. இவரு பின்னாடி இருந்து போட்டு இழுக்கிறாரு சால்வைய. மீனா பிடிக்கிறாருங்க. மீன் பிடிக்கிறதுக்கு இடம் அங்கதான் கிடைச்சதா? இதுதாங்க